10 கிலோ வெயிட் குறைக்கணுமா வெறும் 8000 தான். லூஸ் 10 கேஜி அட் 8000 ருபீஸ் அப்படின்னு ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் பார்த்தேங்க. அப்படின்னா என்ன, 1 கிலோ 800 வருதா மட்டன் ரேட்டு? அடப்பாவிகளா, ஏடா இப்படி இறங்கிட்டீங்க அப்படின்னு நினச்சிக்கிட்டேன். அந்த அளவுக்கு மக்கள் வந்து ஷார்ட் ரூட்டை தேடுறாங்க. குறைஞ்சது 100 பேராவது எனக்கு மெசேஜ் அனுப்பிச்சிருப்பாங்க, அந்த இன்ஜெக்ஷன் எங்களுக்கு அனுப்பி விடுங்க, எவ்வளோ பணம் வேணாலும் கொடுத்துறோம் அப்படின்னு. ஆல்ரெடி நம்ம நல்லா தான் சம்பாரிச்சிட்டு இருக்கோம், இப்படி வேற சம்பாதிக்கணுமா? வேணாம்டா. இந்த மாதிரி ஷார்ட் ரூட்லாம் தயவு செஞ்சு தேடவே தேடாதீங்க. அந்த இன்ஜெக்ஷன் டைப் 2 டயபெட்டிஸ் உள்ளவங்களுக்கு, ஒபிசிட்டி அதிகமாக உள்ளவங்களுக்காக உள்ளது. அதனால வெயிட் குறையுது. சுகரே இல்லாதவங்கலாம் அந்த இன்ஜெக்ஷனை போட்டு வெயிட் லாஸ் பண்ணீங்கன்னா ஊசி போடுறப்ப வெயிட் குறையும். அதுக்கப்புறம் என்ன பண்ணுவீங்க? திரும்ப வெயிட் ஏற தான் செய்யும். வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்னா 2 சீக்ரெட் தான். ஒன்று கலோரி டெஃபிசிட், உடற்பயிற்சி. அடுத்தது இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங். அதுவும் இந்த கலோரி கான்ஷியஸ்னஸ் அப்படிங்கிறது நம்ம ரத்தத்திலே ஊறி இருக்கணும். இப்போ ரீசெண்டாக என்னை பார்க்க வந்த ஒரு பேஷண்ட் கோயம்புத்தூர் கிருஷ்ணா ஸ்வீட்ஸ்லேருந்து நெய் மைசூர் பாக்கு ஒரு பாக்ஸ் வாங்கிட்டு வந்தாங்க. தொடலையே அஸ்வின் ஸ்வீட்லேருந்து பக்லா வாங்கிட்டு வந்தாங்க. தொடலையேன்னா அதை சாப்பிட்டோம்னா அடுத்த நாள் ஃபுல்லாக குற்ற உணர்வாக இருக்கும், ஐயோ இதை சாப்பிட்டோமே அப்படின்னு. கலோரி கான்ஷியஸ்னஸ் உள்ளவங்களுக்கு தன்னை அறியாமலே அந்த குற்ற உணர்வு வந்துடணும். அதே மாதிரி ஒரு நாளைக்கு மினிமம் ஒரு 5000 ஸ்டெப்ஸ் கூட நடக்கலை, ஜிம்மில் ஒரு 1/2 மணி நேரம் ஒர்க் அவுட் பண்ணலன்னா தூக்கம் வரக்கூடாது. அந்த அளவுக்கு அதை நம்ம மனசுலேயே ஊறி இருக்கணும். இப்படி இருந்தால் மட்டும்தான் வெயிட்டை குறைக்க முடியும். குறைச்ச வெயிட்டை திரும்ப ஏறாமல் மெயின்டைன் பண்ண முடியும். இதுதான் உண்மை. அந்த ஒரு கலோரி கான்ஷியஸ்னஸ் நமக்கு வரல அப்படின்னா வேஸ்ட். நீங்கள் எவ்வளோ தான் ஷார்ட் ரூட்டில் போய் வெயிட்டை குறைச்சாலும் திரும்ப வெயிட் ஏறிடும். இப்போ நிறைய பவுடர்ஸ்லாம் வந்துருச்சு, அதை பற்றிலாம் நிறைய பேர் டவுட் கேட்குறாங்க. அதெல்லாம் ஒர்க் அவுட் ஆகும். எப்படின்னா மீல் ரீப்ளேஸ்மெண்ட்டாக யூஸ் பண்ணணும். இப்போ காலையில் நீங்கள் 5 இட்லி சாப்பிட்றீங்க அப்படின்னா அதுக்கு பதிலாக அந்த ப்ரோட்டீன் ஷேக் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா கலோரி டெஃபிசிட் நமக்கு கிடைக்கும். இட்லியும் சாப்பிட்டுட்டு இந்த பவுடரையும் குடிச்சிங்கன்னா வெயிட் குறையாது. இந்த மாதிரி மீல் ரீப்ளேஸ்மெண்ட் பவுடர்லாம் நம்ம லாங் டர்மாக யூஸ் பண்ணவும் முடியாது, ஏன்னா அதெல்லாம் ரொம்ப காஸ்ட் கூட. அதுக்கு நம்ம ஹோம் மேட் ப்ரிப்பரேஷன்ஸே செஞ்சுக்கலாம். இப்போ எல் கார்னிட்டின் எல்லாரும் சொல்கிறாங்களே, அது மூலிமா வெயிட் லாஸ் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்குறாங்க. அதோட கான்செப்ட் என்னென்னா, ஃபேட்டை எனர்ஜியாக கன்வெர்ட் பண்ணுது த்ரூ மைட்டோகாண்ட்ரியா, ஏடிபி ப்ரொடக்ஷன் மூலிமா. அதை நம்ம எடுத்துக்கிட்டு எக்ஸசைஸ் பண்ணால் மட்டும்தான் குறையும். அதையும் சாப்பிட்டுட்டு 3 நேரமும் நம்ம சாப்பாடு சாப்பிட்டு வீட்டில் படுத்து தூங்கிட்டு இருந்தோம்னா குறையவே குறையாது. ஒர்க் அவுட் பண்ணுறவங்க ஃபேட் லாஸ் பண்ணிவிட்டு லீன் மசில் மாஸ் டெவலப் பண்ணணும் அப்படின்னா எல் கார்னிட்டின் ஹெல்ப் பண்ணணும். மாவு சத்தை கம்மியாக எடுத்துக்கிட்டு புரதச்சத்தையும் நார் சத்தையும் அதிகமாக எடுத்துக்கணும். இதை சொல்லி எனக்கே சலிச்சு போச்சு. ஒரு 100 வாட்டியாவது சொல்லியிருப்பேன், ஆனாலும் திரும்பவும் சொல்கிறேன், அதுதான் உண்மை. இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங். அதுவும் அந்த ஃபாஸ்டிங் இருக்கும்போது நமக்கு ஒரு பசி வரும். அந்த பசியை நம்ம அடக்கிறோன்னு வச்சுங்களேன், உலகத்தில் உள்ள பேராசைகள், வன்மம், பொறாமை, கோபம் எல்லாமே குறைஞ்சிருங்க. பசியை அடக்க கற்றுக்கிட்டவனுக்கு மற்ற ஆசைகள் எல்லாத்தையுமே அடக்கிற சக்தி கிடைக்கும். இது நான் பர்சனலாக ஃபீல் பண்ண உண்மை தான். அதனால் இந்த வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கான ஊசி தயவு செஞ்சு ப்ரிஸ்கிரிப்ஷன் கேட்டு எனக்கு மெசேஜ் அனுப்பாதீங்க. அதுலேயுமே நான் சொன்ன மாதிரி சைடு எஃபெக்ட்ஸ்லாம் இருக்குது. கணைய பரிசோதனை செஞ்சு பார்க்கணும், கண் பரிசோதனை பார்க்கணும், இதெல்லாம் பார்த்துட்டு தான் போடணும். சும்மா ஜஸ்ட் லைக் தட் நம்ம வாங்கி போட்டுறக்கூடாது.